ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஸ்ரீ சுவாமி சிவானந்த யோக சாரம். யோக வாசிஷ்டத்தின் சாரம். மோட்ச வாயில்களின் 4 காவலர்களான சாந்தி, விசாரம், சந்தோஷம், சத்சங்கம் ஆகியவர்களோடு நட்பு கொண்டால் இறுதியான கைவல்யத்தை அடைவதில் யாதொரு தடையும் இருக்காது. அவர்களில் ஒருவனோடு நட்பு கொண்டால் கூட அவன் தன் மற்ற துணைவர்களிடம் உன்னை பரிச்சயம் செய்விப்பான். ஆத்ம அறிவு அல்லது பிரம்ம ஞானத்தை நீ அடைந்து விட்டால் நீ ஜனன மரண தலைகளை நின்றும் விடுபடுவாய். ஐயங்கள் அனைத்தும் மறையும், கர்மங்கள் யாவும் நசிக்கும். தன் சொந்த முயற்சிகளின் மூலம்தான் ஒருவன் அந்த அழிவற்ற ஆனந்தமயமான பிரம்ம நிலையை அடையக்கூடும். மனம்தான் ஆத்மாவை கொள்வது. சங்கல்பங்களை மனதின் வடிவம். மனதின் உண்மை இயல்பு வாசனைகளால் ஆனது. மனதின் செயல்கள்தான் உண்மையில் கர்மங்கள் எனப்படுபவை. பிரபஞ்சமே மனதை தவிர்த்து வேறில்லை. பிரம்மத்தின் சக்தி மூலம்தான் அவ்வாறு தோற்றமளிக்கிறது. மனம் தேகத்தை பற்றி சிந்தித்து தானே தேகமாகி அதற்குள் அகப்பட்டு அதனால் பாதிக்கப்படுகிறது. மனம் இன்ப துன்ப வடிவத்தில் வெளி உலகமாக தன்னை தோற்றுவிக்கிறது. கர்த்தா முறையில் மனது பிரக்ஞை உணர்வு ஆகும். விஷயத்தின் முறையில் அது பிரபஞ்சமாகிறது. மனது அதன் விரோதியான விவேகத்தின் மூலம் பரபிரம்மத்தின் அமைதியான நிலையை அடைகிறது. நித்தியமான ஞானத்தின் மூலம் மனது ஆசைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு தன் நுண்ணிய உருவத்தை அழித்து கொள்ளும் போது உண்டாகும் ஆனந்தமே உண்மையான ஆனந்தம். நீ உண்டு பண்ணும் சங்கல்பங்களும் வாசனைகளுமே சூட்சும ஆசைகள் உன்னை வலை போல் சுற்றி கொள்கின்றன. பரபிரம்மத்தின் சுய ஜோதியே தான் மனமாகவும் அல்லது இந்த பிரபஞ்சமாகவும் தோன்றுகிறது. சங்கல்பத்தின் இயல்புடையதன்றி வேறொன்றுமில்லாத இந்த உலகத்தை ஆத்ம விசாரம் இல்லாதவர்கள்தான் உண்மை என்று காண்பார்கள். இம்மனம் விரிவடைவதுதான் சங்கல்பம். சங்கல்பமானது தன் வேற்றுமைப்படுத்தும் சக்தி மூலம் இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுகிறது. சங்கல்பங்களின் நாசமேதான் மோட்சம். மிதமின்றிய மயக்கமும் உலக எண்ண கூட்டங்களும் நிறைந்த இந்த அசுத்த மனதுதான் ஆத்மாவுக்கு விரோதியான மனதை அடக்குவதே அன்றி மறுபிறப்பாகிய கடலில் ஊடுருவி செல்வதற்கு இந்த பூமியில் வேறு மறுக்களம் ஏதுமில்லை. துன்பமயமான அகங்காரத்தின் ஆதிமூலையே மறு ஜென்மங்களாகிய மிருதுவான அடித்தண்டுடன் கூடி கடைசியில் எங்கெங்கும் என்னுடையது உன்னுடையது என நீண்ட கிளைகளை பரவச் செய்து மரணம், வியாதி, விருத்தியாபியம், துன்பங்கள், துயரங்கள் ஆகிய பழுக்காத பழங்களை அழிக்கிறது. ஞான அக்னியால் தான் இந்த மரத்தை வேரோடு அழிக்க முடியும். இந்திரிய கருவிகளின் மூலம் பார்க்கப்படும் நானாவித பொருள்கள் யாவும் பொய்யே. உண்மையானது பரபிரம்மம் அல்லது பரமாத்மாவே. மனதை கவரும் தோற்றமுள்ள எல்லா பொருள்களும் கண்ணுக்கு எரிச்சலை உண்டாக்கி உன்னைய உணர்ச்சிக்கு நேர்விரோதமான தோற்றத்தை அளிக்குமாயின் அப்போது மனது அழிக்கப்பட்டதாகும். உன் சொத்துக்கள் யாவும் பயனற்றவை. செல்வம் அனைத்தும் உன்னை ஆபத்துகளில் ஆழ்த்துகின்றன. அச்சமின்மையை உன்னை நித்தியமான ஆனந்த நிலையத்தில் கொண்டு சேர்க்கும். வாசனைகளையும் சங்கல்பங்களையும் அழி. அகங்காரத்தை கொள்ளு. இந்த மனதை நாசம் செய். 4 சாதன முறைகளை கைக்கொள். புனிதமான அழிவற்ற சர்வ வியாபியான ஆத்மாவை தியானம் செய். ஆத்ம ஞானத்தை அடைந்த அமரத்துவம், சாஸ்வதமான சாந்தி, நித்தியானந்தம், முக்தி, பூரணத்துவம் ஆகியவற்றை பெறுவாய். அறிவின் சந்தேசம். தூய மனதுடையவனாய், ஆசைகள் அகன்றவனாய், இப்பிறப்பிலும் முற்பிறப்புகளிலும் செய்த செயல்களினின்றும் விடுபட்டவனாய், க்ஷணபங்குரமான அழியக்கூடிய வெளி வஸ்துக்களில் வெறுப்புற்றவனாய் எவன் இருக்கிறானோ அவனுக்குத்தான் பிரம்மத்தை அறியும் ஆசை எழும். பிரம்மத்தை விளக்கி உரைத்தால் கூட குற்றங்கள் மலங்கள் நீங்க பெறாதவர்கள் இந்திரன், விரோசனன் முதலியவர்களைப் போல நம்புவதில்லை அல்லது விபரீதமாக பொருள் கொள்கிறார்கள். ஆகவே இப்பிறப்பிலோ முற்பிறப்புகளிலோ தவம் முதலியவற்றால் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டவனுக்கு போதித்தபடி ஞானம் உதயமாகும். பகவானிடம் பரம பக்தி கொண்டு அதே அளவு பக்தியை தன் குருவிடமும் எவன் கொண்டிருக்கிறானோ அத்தகைய மகாத்மாவுக்கு இந்த ரகசியங்கள் கூறப்பட்டால் அறிவு விளங்கும் என்று சுருதி கூறுகிறது. எப்படி தூய வெண்மையான வஸ்திரத்தில் வர்ணம் கரைந்த நீர் தாராளமாகவும் தடையின்றியும் ஊடுருவி செல்லுகிறதோ அதே போல் ஞானியின் உபதேசம் சாதகர்களின் மனது சாந்தமாய் போக ஆசைகள் அற்றதாய் மனதின் மலங்கள் அழிக்கப்பட்டதாய் இருந்தால்தான் உள்ளே சென்று இதயத்தில் பதிந்து நிற்கக்கூடும். என்னுடைய சகஜ ஞானத்தின் பிரமாணத்தை கொண்டும் ஏனைய ஞானிகளின் அனுபவத்தை கொண்டு மெய்ப்பொருளை மனிதன் அடைய இயலும் என்று நான் நிச்சயமாக கூறுவேன்.
ஆயினும் அறிந்தவன் ஏனையவர்களுக்கு அதை எடுத்துரைக்க வழிகள் இல்லை என்று வசிஷ்ட முனிவர் கூறுகிறார். எல்லோருக்கும் பொதுவான ஐம்புலன்களால் அடையப்படும் அறிவு கூட மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட இயலாது. வெண்ணெயின் ருசியை அதை சுவைத்தறியாத ஒருவனுக்கு நீ எடுத்து கூற முடியாது. பிறவி குருடனுக்கு நிறத்தின் எண்ணத்தை உண்டாக்க முடியாது. ஆச்சாரியன் செய்யக்கூடியது தன் மாணவனுக்கு உண்மையை உணரும் முறையை, அதாவது சகஜ ஞான திறமையை வெளிப்படுத்தும் வழியை கூறுவதே. சிரேஷ்டமான நம்பிக்கையாகிய சிறந்த தீவட்டியை உயர்த்து, சாந்தமாகிய விசித்திர கொடியை பறக்கவிடு, வைராக்கியமாகிய மகத்தான கேடயத்தை அணிந்துகொள், விவேகமாகிய அற்புத கவசத்தை தரி, சோஹம் என்னும் அமர கீதத்தை பாடு, ஓம் 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 என்னும் பிரணவ கொடி தாங்கி தைரியத்துடன் முன் செல், வீரமாகிய வியப்பு விளைவிக்கும் சங்கை ஊது, சந்தேகம், அஞ்ஞானம், ஆசாபாசம், அகங்காரம் ஆகிய பகைவர்களை கொன்று எல்லையற்ற ஆத்ம சுயராஜ்யத்தில் பிரவேசி ஆத்மாவின் அழிவற்ற ஐஸ்வர்யத்தை பெறு, தெய்வீகமான அமர ரசத்தை ருசித்துப்பார், அமரத்துவமாகி அமுதத்தை அருந்து. சாந்தியின் சந்தேஷம். சாந்தியின் ராஜ்யம் வாக்குக்கும் எண்ணத்துக்கும் அப்பாற்பட்டது. சாந்தி என்பது சப்தம், கூச்சல், சண்டை, விவாதங்கள் ஆகியவைகள் இல்லாமை என்பது மட்டுமல்ல, அது விரும்பத்தகாத விஷயங்கள் நீக்கப்பட்ட நிலையல்ல. இந்த சாந்தி செயலற்ற எதிர்க்காத நிலையல்ல. அது மனோவசியத்தினால் உண்டான மூர்ச்சையும் அல்ல. அது ஒரு எதிரடையான ஸ்தூல நிலை அல்ல. அது நேர்முகமான ஆத்மீக பேச்சின் நிலையாகும். அது உன் மையமும் லட்சியமும் நோக்கமும் ஆகும். பரிபூரணமான உணர்வு. அது தூய ஆத்மா உயர்ந்த தெய்வீக ஆனந்தத்தையும் யாவற்றையும் கடந்த தெய்வீக ஞானத்தையும் அடைந்து அனுபவிக்கும் வாக்கு கெட்டாத மகத்தான நிலையாகும். சாந்தியாகிய இந்த தெய்வீக அமுதத்தை அருந்துவதால் நீ பூரண அளவில் அச்சமற்றவனாகவும் ஆசையற்றவனாகவும் ஆவாய். இந்த சாந்தியை எய்துவதால் நீ பரமாத்மாவுடன் ஐக்கியம் அடைவாய். இந்த சாந்தியின் நிலையில் நேற்று என்பதாவது, நாளை என்பதாவது, சூரிய அஸ்தமனம் என்பதாவது, உதயம் என்பதாவது இல்லை. நித்தியமான சூரிய பிரகாசம் உள்ளது. அது வெளி விஷயங்களில் நின்றும் அடைய முடியாதது. அது பொறுமையான ஆத்மீக அபியாசங்களாலேயே அடையப்படும். நீ முழுதும் விரோதமான சந்தர்ப்பங்களில் இருக்கலாம். நீ துன்பங்கள், துயரங்கள், இடுக்கண்கள், இடையூறுகள் ஆகியவற்றின் இடையில் இருக்கலாம். எனினும் இந்திரியங்களை உள்ளுக்கிழுத்து மனதை அடக்கி அசுத்தங்களை அகற்றுவதால் நீ ஆந்திரிக அமைதியையும் சாந்தியையும் அடைந்து ஆனந்திக்க கூடும். இயேசுநாதர் வெவ்வேறு வகையாய் துன்புறுத்தப்பட்டார். அவர் சிலுவையில் அறிந்து கொள்ளப்பட்டார். அப்போதும் என்ன கூறினார்? பகவானே, அவர்களை மன்னியும், தாங்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியவில்லை என்றார். அவரது உயிர் துடிக்கும் போதும் அவர் எவ்வளவு சாந்தமாக இருந்தார். அவர் ஆந்திரிக சாந்தியை அடைந்திருந்தார். வாழ்க்கையின் நோக்கம் ஆத்ம ஞானத்தை அல்லது பகவத் பிரக்னையை பெறுவதே. உத்தமமான மரணமற்ற அறிவுமயமான சாரம் அல்லது ஆத்மா அல்லது பரமாத்மா ஒன்று உள்ளது. அது உன் இருதய குகைகளில் குடிகொண்டுள்ளது. அது முக்காலத்திலும் உள்ளது. அது பாரமார்த்திக இருப்புள்ளது, பாரமார்த்திக ஞானமுடையது, பாரமார்த்திக ஆனந்தம் உள்ளது. அறிவற்ற மனிதன் காலதேச வர்த்தமானங்களுக்குட்பட்ட அழியும் வெளி பொருள்களில் தனக்கு இன்பத்தை வீணாக தேடி அலைகிறான். அவனுக்கு மனசாந்தி இல்லை. அவனுடைய ஆசைகள் நிறைவேறுவதில்லை. அவன் பணத்தை குவிக்கிறான், மக்களை பெறுகிறான், பட்டம் பதவிகளையும் பெயர்கள் புகழ்களையும் அடைகிறான். எனினும் அவனது மனது அமைதியற்று அழைகிறது. அவனுக்கு நிலைத்த இன்பமும் சாஸ்வதமான சந்தோஷமும் இல்லை. அவனுக்கு இன்னும் ஏதாவது ஒன்று தேவைப்படுகிறது. அவனுக்கு நிறைவு பெற்ற உணர்ச்சி இல்லை. அந்த நிறைவு பெற்ற உணர்ச்சியும் நித்திய திருப்தியும் தன்னடக்கம், தூய்மை, தியானம் இவற்றின் மூலம் தன் சொந்த ஆத்மாவை அறிந்தவனுக்கு ஏற்படும். தொந்தம், அமைதியின்மை, அதிருப்தி ஆகியவை நிறைந்த வாழ்க்கையை எவ்வளவு காலம் நடத்த விரும்புகிறாய்? எவ்வளவு காலம் அறியாமை, மனக்கசப்பு, வெறுப்பு, தனிமை ஆகியன நிறைந்த வாழ்க்கையை நடத்த விரும்புகிறாய்? உன் சுயநல போராட்டங்களை எவ்வளவு காலம்தான் தொடர்ந்து நடத்த விரும்புகிறாய்? எவ்வளவு காலம்தான் நீ வேறுபாடுகளையும் வேற்றுமைகளையும் காண விரும்புகிறாய்? மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையில் தடையை எவ்வளவு காலம்தான் வைக்க விரும்புகிறாய்? நீ சாந்தியின் பொருட்டு கூக்குரலிடுகிறாய். அது எங்கிருந்து, யார் மூலம் கிடைக்கும்? ஞானிகளின் கூட்டுறவினாலும் தியானத்தினாலுமே நீ சாந்தியை உன் இருதயத்தில் உணர முடியும்.
அடங்கின நிலையில்தான் சாந்தியை நீ கண்டுகொள்ள முடியும். சாந்தியை உள்ளுக்குள்ளேயே தான் காணக்கூடும். அதை நீ வெளி வஸ்துகளில் காண முடியாது. உன்னுள்ளே நோக்கு. ஒரு அமைதியான அறையில் 1 அல்லது 2 மணி நேரம் சப்தமின்றி அமர். உன் கண்களை மூடிக்கொள். இரு புருவங்களுக்கிடையில் ஒரு புள்ளி மீது தியானம் செய். தாரணை செய். இந்திரியங்களையும் மனதையும் வெளி வஸ்துகளில் நின்று இழுத்துக்கொள். அமைதியாயிரு. குதிகொள்ளும் உணர்ச்சிகளையும் குமிழிடும் எண்ணங்களையும் சமணப்படுத்து. உடலையும் உலகத்தையும் மறந்துவிடு. பெரிய அமைதியுள் புகு. உன் இருதயத்தின் ஆழமான இடங்களில் உள்ளே செல். சாந்தி சாகரத்தில் மூழ்கு. உன் இருதய குகைகளில் உள்ள ஏகமான பரமாத்மாவுடன் உன் ஒருமைப்பாட்டை உணர்ந்து கொள். தினப்படை குளிர்காலத்தில் 4 முறையும் கோடையில் 2 முறையும் அமர்ந்து தியானம் செய். உன் அபியாசத்தில் ஒழுங்கு தவறாதே. ஒழுங்குடைமை மிக முக்கியமானது. உன்னிடம் அற்பமான அசுஷையும் தனிப்பட்ட பகைமையையும் நிறைய வைத்துக்கொண்டு யுத்த நிறுத்தத்தை பற்றி பேசுவதில் பயனில்லை. உன்னுடன் போரிடம் பொருத்தமற்ற மனோவிகாரங்களை முதலில் நீக்கு. தனி வியக்திகள் சேர்ந்தே ஒரு தேச மக்கள் சாந்தி நிறைந்த லட்சிய வாழ்க்கையை நடத்து. சந்தேக மனப்பான்மை, எல்லாவிதமான வெறுப்புகள், பொறாமை, சுயநலம், அதிகாரத்திலும் ஆஸ்தியிலும் ஆசை ஆகியவற்றை இரக்கமின்றி கொள்ளு. எளிய வாழ்க்கையை நடத்து. தினசரி தியானம் செய்து உன் இருதயத்தில் சாந்தியை நிலைநிறுத்து. பிறகு அதை உன் அண்டை அயலார்களிடையிலும் உன்னுடன் தொடர்பு கொள்பவர்களிடையிலும் பரவசை. அதை 4 வெகு தொலைவிலும் பரவசை. இந்த சாந்தி மர்மமானது. நீ இந்த சாந்தியை அடைந்து அனுபவித்தால் உலகத்துக்கும் சாந்தியை ஊட்ட முடியும். அறிவுக்கு எட்டாத சாந்தியை அடைந்து விடுதலை பெறு. இந்த சாந்தி உங்கள் அனைவருக்கும் வழிகாட்டட்டும். இச்சாந்தி உங்கள் மையமாயும் லட்சியமாயும் நோக்கமாயும் விளங்குவதாக. ஓம் தியானமும் தத்துவமும் பிரம்மம் அல்லது பர பொருள் சர்வ சிரேஷ்டமானது. அவனுடைய பெயரே ஓம். ஆகவே ஓம் போற்றத்தக்கது. ஓம் தான் எல்லாம். ஓம் பிரம்மத்தின் அறிகுறி. அது சக்தி பொருந்திய சொல். அது புனிதமான ஏகாட்சர மொழி. அது வேதங்களின் சாரம். அது பயமின்மையும் அமரத்துவமும் உள்ள மறுகரைக்கும் உன்னை கொண்டு செல்லும் ஓடம். பிரணவம் அல்லது ஓம் மந்திரங்கள் யாவற்றிலும் தலை சிறந்தது. அது நேராக கைவல்லயத்தை அழைக்கிறது. எல்லா மந்திரங்களும் ஓம் என்பதுடன் தொடங்குகின்றன. ஒவ்வொரு துதி பாடலும் ஓமுடன் தொடங்குகின்றன. ஒவ்வொரு உபனிஷத்தும் ஓமுடன் தொடங்குகிறது. காயத்ரி ஓமுடன் தொடங்குகிறது. வெவ்வேறு தேவதைகளுக்கும் ஆகுதிகள் அளிக்கும் முன் ஓம் உச்சாரணம் செய்யப்படுகிறது. ஓமின் பெருமை யாராலும் போதுமானபடி வர்ணிக்கப்பட இயலாதது. எல்லா பேச்சும் எல்லா எண்ணங்களும் நிற்பதோடு புத்தியின் செயலும் எல்லா உறுப்புகளின் செயலும் எங்கே நின்று விடுகின்றனவோ அந்த இடம் ஓம். எல்லா வேதங்களும் புகழ்ந்துரைப்பதும் எல்லா தர்ம சாஸ்திரங்களும் எடுத்துரைப்பதும் எதை வேண்டி சாதகர்கள் பிரம்மச்சரியம் காக்கிறார்களோ அந்த லட்சியம் அல்லது சொல் ஓம் ஆகும். உண்மையில் ஓம் உயர்ந்தது. அது நல்ல ஆதாரம். அது மிக உயர்ந்த உண்மை. ஓம் உணர்ந்தவனை பிரம்மலோகத்தில் ஆராதிக்கிறார்கள். அவன் உண்மையில் ஆசைப்படுவதை அடைகிறான். ஆ ஊ என்னும் 3 எழுத்துக்கள் சேர்ந்து ஓம் உண்டாகி இருக்கிறது. சப்தத்தின் அளவின் தொடக்கத்தை ஆவும், இடைநிலையை ஊவும், முடிவை இம்மும் குறிக்கின்றன. இவ்வாறு சப்தம் சொற்கள் இவற்றின் முழு அளவை ஓம் கவர்ந்து நிற்கிறது. ஓம் உச்சாரணமும் ஓம் ஜெபமும் ஓம் என்னும் கீதமும் ஓமை தியானிப்பதும் மனதை தூய்மையாக்கி மனம் அலைவதை அடக்கி அறியாமை திரையை அழித்து சாதகனை பிரம்மம் அல்லது பரமாத்மாவில் இழைக்கும்படி செய்கின்றன. ஓம் என்பது வில், மனமே அம்பு. பிரம்மம் அல்லது பரமாத்மாவை அதன் இலக்கு. தூய்மையான ஏகாக்கிர மனதினால் பிரம்மத்தை குறிவார்த்து அடி. அம்பு இலக்கோடு ஒன்றாவது போல் நீயும் பிரம்மத்தோடு ஒன்றாவாய். இந்த ஓர் அக்ஷரத்தை நீ அறிந்தாயானாலேயே அனைத்தையும் அறிந்திடுவாய். உயர்ந்த ஞானம் உனக்கு உண்டாகும். பத்ம சித்த அல்லது சௌகரியமான எந்த ஆசனத்திலாவது அமர்ந்து கொள். 2 புருவங்களுக்கிடையில் திரிகோட்டி ஒரு இடத்தில் தாரணை செய். உணர்ச்சியுடன் பின்வரும் சூத்திரங்களின் பொருளை தியானம் செய். அவற்றை மனதில் கூறிக்கொள். சத்சித் ஆனந்த ஸ்வரூபோகம். சத்சித் நான் ஆனந்த ஸ்வரூபம். நான் சத்சித் ஆனந்த ஸ்வரூபம்.
ஓம் ஓம் ஓம். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம். ஓம் ஓம் ஓம். நான் சர்வ வியாபியான பிரக்ஞை உணர்வு. ஓம் ஓம் ஓம். நான் சாட்சி, மௌனமாக காண்பவன். ஓம் ஓம் ஓம். சோகம் சிவோகம், நான் அவனே, நான் சிவம். ஓம் ஓம் ஓம். நான் தேகம் மனதினின்று வேறுபட்டவன். ஓம் ஓம் ஓம். நான் அழிவற்ற எங்கும் வியாபித்த ஆத்மா. ஓம் ஓம் ஓம். நீ விரைவில் பரமாத்மாவுடன் உன் ஒருமைப்பாட்டை உணர்ந்து உனது புனிதமான மகிமையான பிரம்மத்தில் பிரகாசிப்பாய். தொடரும். ஓம்.